அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். மன உணர்வுகளை எதிர்த்து எதுவுமே செய்ய தேவையில்லை. மனதோடு மனம் முரண்பட தேவையில்லை என்று புரிந்து கொண்ட காரணத்தினாலே மனம் தானாகவே அமைதியாகி விடுகின்றது. அதன் பிறகு வேறு உணர்வு வருகிறது, அமைதி இல்லாத உணர்வு வருகிறது. இப்போது என்ன செய்ய வேண்டும்? அந்த மன அமைதி ஏற்பட்ட உடனேயே அந்த மன அமைதியும் வேண்டும் என்று நாம் நினைக்கும்போது திரும்பவும் போராட்டம் ஆரம்பித்து விடுகின்றது. அதை புரிந்து கொண்டாலே போதும், மன அமைதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் பரவாயில்லை என்று விட்டுவிட்டோம் என்றால் தானாகவே சரியாகிவிடும்.